பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஏசப்பா இந்த இடத்துல சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன். அந்த ஜெயிச்சேங்கிற வார்த்தைன்னு பார்த்தோம்னாக்க, குறைஞ்சபட்சம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷன், ஒரு போட்டிக்கு எதுக்கு போனாலும் வந்துட்டு 2 பேர் மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன். வாசிப்போமே, யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல வந்துட்டு உலகத்தை ஜெயிச்சேன். அப்ப அந்த உலகத்தை வந்துட்டு யார் ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த உலகத்தின் அதிபதியானவன் தான் வருகிறான்னு சொல்றாரு. கர்த்தர் இங்க வந்துட்டு உலகத்தின் அதிபதினு சொல்றத வந்துட்டு பிசாசானவனை தான் சொல்றாரு. ஏன்னா ஏசப்பா வந்து 40 நாள் உபவாசம் இருக்கிறப்ப அந்த நேரத்துல வந்துட்டு அப்ப பிசாசானவன் அவர்கிட்ட சொல்றது, நீங்க வந்துட்டு என்கிட்ட, இந்த உலகம் வந்து என்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க என்ன தாழ பணிஞ்சு வணங்குனீங்கன்னாக்க நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து பிசாசு வந்துட்டு தைரியமா வந்து அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட போய் வந்துட்டு சொல்றான். அப்ப ஏசப்பா வந்துட்டு ஜெயிச்சேன், எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கிறதையும் வாசிப்போம். எபிரேயர்ல 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமேன். ஆமேன். முதல்ல வந்து நம்ம பார்த்தோம், உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்றாரு. அந்த உலகத்துக்கு அதிபதியானவன் வந்து பிசாசானவன். அப்போ உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் அவன் கண்டிப்பா வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு. அவன் தான் வந்துட்டு அந்த அதிகாரம் வந்து மரணத்திற்கு. ஏன்னா நம்ம எல்லோருமே இன்னைக்கு வந்து மனுஷர்கள் எல்லோருமே வந்துட்டு என்னைக்கு வந்து மரணம் நேரிடுமோ ஏதாவது ஒரு காரியத்துல நமக்குள்ளாக வந்துட்டு பயம் இருக்குது. அந்த மரண பயம் இருந்தா நாம வந்துட்டு அதற்கு வந்து அடிமையாக தான், பாவத்துல அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்றாரு. நமக்கு வந்து விடுதலை கொடுப்பதற்காக பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால அவர் வந்து ஜெயிச்சாரு. ஏன்னா நமக்கு வந்து ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஆனா ரோமர் 6:23 சொல்றது போல வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு இந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்துட்டு வந்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமேன். ஆமேன். நான் ஜெயம் கொண்டு, கர்த்தர் ஏசப்பா நம்ம வந்து முதல்ல வாசித்த வசனத்திற்கு என்ன வார்த்தை சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு வந்து சொல்றாரு. எப்படி ஜெயிச்சாரு? இந்த உலகத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை வந்து அவனை வந்துட்டு ஜெயிச்சாரு. ஏன்னா அவன் தான் வந்து எல்லா விதமான பாவத்துக்கு மூல காரணமே வந்து பிசாசானவன் தான். கர்த்தர் வந்துட்டு அவனை ஜெயிச்சிட்டாரு. அதே போலதான் நம்ம கிட்ட பார்த்து, நம்ம அவரை விசுவசிக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் சொல்ற வார்த்தை வந்துட்டு, நீங்களும் வந்து ஜெயம் கொள்ள வேண்டும். அவனை வந்து பிசாசானவனை கர்த்தர் எப்படி வந்துட்டு மேற்கொண்டார பூமியில, நம்மளை போலதான் வந்துட்டு மாம்ச சரீரத்துல வந்து தேவனுடைய ஆவியினாலே பிசாசானவனை வென்றார்னு போட்டிருக்குது. இப்ப அவர் வந்துட்டு பிசாசானவனை ஜெயிச்சது போல நாமளும் அதே போல வந்துட்டு ஜெயம் கொண்டோம்னாக்க நமக்கும் அவர் கூட, அவருடைய சிங்காசனத்துக்கு கூட உட்கார்றதற்கு அவர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார், உட்கார வைப்பேன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலியமாக. அப்ப நமக்கு வந்து எப்பொழுதுமே அதே சிந்தனையாக இருந்தா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல வந்து வெற்றி கொள்ள முடியும். ஒரு காம்படிஷன்லயோ இல்லை எந்த ஒரு மாம்சமான காரியங்களை நாம வந்துட்டு ஒரு காரியத்துல வந்துட்டு வெற்றி வேணும் அப்படின்னாக்க அதை குறித்து நாம சிந்திப்போம், அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அதற்கு நமக்கு தெரியாத வழிகளை வந்து மற்றவர்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். ஸோ இந்த மாதிரி உலகப்பூர்வமான காரியத்துக்கு நாம வந்துட்டு என்னன்னா எப்படி அதே சிந்தனையாக இருந்தோமோ அதே போல நமக்கு அதற்கு மேலாக கர்த்தரோட நாம என்றென்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வழியை வந்துட்டு நமக்கு கர்த்தர் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா
அந்த தெரியப்படுத்தின அந்த வழியை வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் பிடித்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறதே வந்துட்டு பாவத்தை வந்து எப்படி வந்துட்டு மேற்கொள்ள முடியும் நம்மளாலையும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா வந்துட்டு பார்க்க போறோம். அப்போ நாம இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு நாம வந்து எல்லோருமே 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுது, ஒருவன் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார்னு சொல்லிதான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு நாம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அவர் மேல அன்பு உள்ளவர்களாக இருக்கிறதுனால நாம முதல்ல வந்துட்டு நமக்கு கிடைச்ச வந்துட்டு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு சாபத்துல இருந்து, எல்லா விதமான சாபத்துல இருந்து கர்த்தர் வந்து விடுதலையே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஞானஸ்தானம் எடுத்ததன் மூலியமாக நமக்கு அது வரைக்கும் நாம செஞ்ச, அதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்த எல்லா பாவத்துக்கும் கர்த்தர் நமக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுத்துட்டாரு. அதுதான் நமக்கு வந்துட்டு அந்த ஞானஸ்தானம். அப்ப பவுல் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்க போறதுக்கு முன்னாடி அனனியா வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நீ முழுமையாக அறிஞ்சுக்கிட்ட, நீ இன்னும் வந்துட்டு தாமதிக்கிறது என்ன? வாசிப்போமே, அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படி என்றான். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர் 22:16 சொல்றபடி பவுல் வந்துட்டு கர்த்தர் யாருன்னு முழுமையாக அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து பாவத்துக்கு, அனனியா சொல்றாரு, பாவத்துக்கு போகக்கூடிய ஒரே வழி உன் பாவங்கள் கழுவுறதுக்கு நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நமக்கு நம்முடைய பாவங்கள் வந்து முழுமையாக கழுவப்பட்டது. ஆனா அதனால வந்துட்டு நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிட்டேனா அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஆனா நமக்கு கர்த்தர் வந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல நமக்கு வந்துட்டு வசனம் சொல்லுது, 1 தெசலோனியர் 5:23 கர்த்தருடைய வருகை நாளன்னைக்கு உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை அனைத்தும் வந்து பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறப்ப, அப்ப பிசாசானவன் வந்துட்டு என்ன பண்றான்னாக்க, நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு அவன் வந்துட்டு யாரு பின்னாடி அவங்களை வந்து விழ வைக்கணும்னு பாக்குறான்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனும் அவருடைய வார்த்தைகளை கை கொள்றவர்களையும் அவருடைய சாட்சியை உடையவர்களுக்கு பின்னாடிதான் வந்துட்டு யுத்தம் பண்ண போறான்னு சொல்லி நமக்கு வசனங்கள் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்போ 1 பேதுரு 5:8 சொல்லுது, நீங்க வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப பிசாசானவன் எப்பொழுதுமே நம்மளை ஏதாவது ஒரு காரியத்துல, பாவத்துல சிக்க வைக்கிறதுக்கு நமக்கு சூழல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது காரியம் பார்த்தோம்னாக்க, நமக்கு வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், எனக்கு வந்துட்டு என் பாவங்கள், ஏன்னா இன்னைக்கு வந்து சபைகள்ல வந்து கிருபைங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு அநேக சபைகள்ல வந்துட்டு உங்க பாவம் வந்து மன்னிக்கப்பட்டுச்சு, அதனால நீங்க வந்துட்டு சந்தோஷமா உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழுங்கள்னு சொல்லி ஒரு தவறான ஒரு போதனை வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அதை வந்துட்டு என்கிட்ட வந்து பாவமே இல்லை அப்படின்னு ஒருத்தரும் வந்து கிளைம் பண்ண முடியாது. நமக்கு சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம கர்த்தரை வந்து சொந்த இரட்சகராக நாம ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு சில நேரங்கள்ல வந்துட்டு பாவத்துல விழுறதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வாசிப்போமே 1 யோவான்ல 1:8-10 வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென். ஆமென். சோ கர்த்தருடைய இன்னொரு வசனமும் சொல்லுது, ஒருத்தர் வந்துட்டு நீதிமானாக இருக்கிறான வெளிப்படுத்தின விசேஷத்துல 22வது அதிகாரத்துல, நீதிமானாக இருக்கிறவன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொல்றப்ப, என்கிட்ட வந்துட்டு பாவமே இல்லை அப்படின்னு வந்துட்டு யாருமே வந்துட்டு சொல்ல முடியாது. நான் கர்த்தருக்குள்ள இருந்தாலும் என்னுடைய சிந்தனைகள்ல, பார்வைகள்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாவத்துல வந்துட்டு நான் வந்து விழுகிறேன். அப்ப விழுகிறப்ப வந்துட்டு நான் வந்துட்டு கர்த்தர் அவர் அறிகிற அறிவுல நாம வளர்ந்துருந்தோம்னாக்க எப்பொழுதுமே வந்துட்டு பாவத்துல விழுகிறப்ப நம்மளால வந்துட்டு எழுந்திருக்க முடியும்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு நாம அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றப்ப வந்துட்டு நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு, நாம அது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனா கடைசி வரைக்கும் வந்துட்டு ஜெயம் கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஜெயம் கொள்றப்ப நாம வந்துட்டு கீழே விழுகிறப்ப வந்துட்டு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை நாமே வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியாது. நாம எப்பொழுதுமே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அப்பதான் நம்ம வந்துட்டு
நம்மளுடைய பாவங்களை நம்மளால மேற்கொள்ள முடியும். அதே போல வந்துட்டு நமக்கு பாவத்துல விழ வைக்கிறதுக்கு பிசாசானவன் எப்பொழுதுமே வந்துட்டு சுற்றி திரிகிறான். நம்மளை வந்துட்டு விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். ஏன்னா நமக்கு வந்து அடிப்படையா இன்னொரு இடத்துல வந்துட்டு பவுல் வந்து சொல்றாரு, அவனுடைய தந்திரங்கள் வந்து நமக்கு தெரியாதவைகள் அல்லன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்மளை வந்துட்டு விழ வைப்பான் அப்படிங்கிறது நமக்கு அவனுடைய தந்திரங்கள் முழுக்க வந்துட்டு அவனுடைய ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எல்லாத்தையும் நாம வந்து செயல்முறைப்படுத்துறப்ப மட்டும்தான் நாம பாவத்தை வந்துட்டு மேற்கொள்ள முடியும். நாம நம்மளால வந்துட்டு தனியா வந்துட்டு பிசாசானவனை எதிர்த்து நிக்க முடியாது. கர்த்தரோட நெருங்கிய ஒரு உறவு இருந்தா மட்டும்தான் வந்துட்டு பாவத்தை மேற்கொள்ள முடியும், பிசாசோட போராட முடியும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆதியாகமத்துல 5:24 வாசிப்போம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். ஆமென். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். எத்தனை 365 வருஷம் 300 வருஷம் வந்து தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி இருந்தானாக்க எபிரேயர் 11:5-6 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆமென். ஏனோக்கு எப்படி வந்துட்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டானா? விசுவாசத்தின் மூலியமா தான். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன வசனங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்தம் ஆகிறதுக்கு, பாவத்துல விழாதபடி இருக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம படித்தால் மட்டும் போதாது. அதை வந்து விசுவாசத்தோடு கை கொள்றப்ப மட்டும்தான் வந்துட்டு அவரோட வந்துட்டு எப்பொழுதுமே நாம வந்துட்டு சஞ்சரித்து கொண்டு எல்லா காரியங்களையும் வந்து அவரோட வந்துட்டு நாம வந்து நடக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு நமக்கு தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம வந்து பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு 2 வழி இருக்கு. 2 வசனங்கள் மூலியமாக இருக்குது. வாசிப்போமே. 1 யோவான்ல 2வது அதிகாரத்துல முதல் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம வந்துட்டு பாவம் செய்யக்கூடாதுங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா அப்படியே ஏதாவது வந்து நம்ம செய்யற பாவம் வந்து பிளான் பண்ணி செய்யறோமா, இல்ல யதார்த்தமா வந்துட்டு தவறி வந்து செய்யறோமா, ஒரு பயத்துல செய்யறோமா அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். அப்படி நாம ஏதாவது வந்து பாவம் செஞ்சிட்டோம்னாக்க நமக்காக ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதே மாதிரி ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருக்கிறப்ப அவர் தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை வந்துட்டு கழுவ போனப்ப பேதுரு வந்து தடுப்பாரு. நீங்க என் காலை கழுவக்கூடாது அப்படிங்கிறப்ப, நான் வந்துட்டு உன் காலை கழுவலைனாக்க என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி யோவான் 13வது அதிகாரத்துல 7-10 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க அப்புறம் சிந்திச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. அப்ப இயேசு 10வது வசனத்தை சொல்கிறாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நம்ம ஒரு தடவை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னாக்க அதுக்கப்புறம் நம்ம இறுதி வரைக்கும் அவர் வர வரைக்கும் நாம ஏதாவது தவறி பாவம் செய்கிறப்ப ஆவியானவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார் நம்ம பாவம் செய்யறப்ப. அப்ப நாம மனம் திரும்ப வேண்டும்ங்கிறது ஒன்றுதான் வந்து அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் வந்து இந்த வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். வாசிப்போமே 2வது வசனத்தையுமே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஆமென். நம்ம பாவம் செஞ்சோம்னா கண்டிப்பா வந்துட்டு அவர் ஏற்கனவே பலி செலுத்திட்டாரு. இது நம்ம பாவத்தை மட்டும் கிடையாது, உலகத்தார்ல யாரெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட மனம் திரும்பி போறோமோ அவர் கண்டிப்பா வந்து மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு அவர் அறிகிற அறிவுல வளரணும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் எதுக்காக பூமிக்கு வந்தார், அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறப்ப நாம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு குற்ற உணர்வோடு எவ்வளவுக்கு நேரம் நாம வந்து இருக்கிறோமோ
அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஒரு ஆபத்தான நேரத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய பாவங்கள் ஏதாவது ஒரு தருணத்துல நாம வந்துட்டு கீழே விழுந்துட்டாலும் அவர்கிட்ட போய் மனம் திரும்பணும். அப்ப நாம வந்து இந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னாக்க நமக்குள்ள வந்து பாவம் வந்துட்டு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுங்கிறத பார்ப்போம். யாக்கோபுல முதல் அதிகாரத்துல 12-16 வரைக்கும் வாசிச்சு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமேன். நமக்கு வேதம் வந்து தெளிவா சொல்லி கொடுக்கறது வந்து பாவம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஸ்டெப்ஸ். பாவம் எப்படி வந்துட்டு உருவாகுது, அது எப்படி வளர்கிறது, அதுக்கப்புறம் அது வந்து மரணத்தை எப்படி வந்து பிறப்பிக்கிறது. அப்ப எப்படி உருவாகுது, முதல் கட்டம் என்ன, முதல் நிலை என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா யாக்கோபு 1:14 சொல்றது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். வசனம் வந்து இப்படி சொல்லுது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, ஏசப்பா பூமியில இருந்தப்ப நமக்கு வந்துட்டு பாவத்தோட தோற்றம் வந்து எங்க வருது, நம்மளுடைய சூழ்நிலைகளோ மற்றவர்களோ காரணம் கிடையாது, அது உங்களுக்குள்ளதான் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி மார்க்ல 7வது அதிகாரத்துல 21-23 வரைக்கும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமேன். ஆமேன். அப்ப இந்த வசனத்தின் மூலியமா பார்த்தோம்னா நம்ம எல்லாமே நம்ம உள்ளத்துல இருந்துதான் முதல்ல வந்துட்டு ஆரம்பிக்குது. இருதயத்தின் நிறைவினால் தான் வந்து வாய் பேசுகிறது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம கணக்கு கொடுக்கணும், நியாய தீர்ப்பு நாள் இல்லைன்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்க கலாத்தியர் 5:24 சொல்றதுபடி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல பாக்குறப்ப அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே, அப்ப பாத்தீங்கன்னாக்க இச்சை வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா நமக்குள்ளதான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இழுக்கப்பட்டு சிக்குண்டு அதுக்கப்புறம் தான் வந்து சோதிக்கப்படுகிறான் வசனம் சொல்லுது. அப்ப சோதனை அப்படிங்கிறது என்னென்ன அடங்குன்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய மாமிச ஆசைகள் இச்சைகள் ஏற்கனவே நமக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படுறப்ப அதான் வாய்ப்புகள், நம்ம நினைச்சது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்குது, அது ஆனா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறப்ப அப்ப அங்கதான் வந்துட்டு ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப சோதனை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோதனைன்னா என்னன்னாக்க நம்மளுடைய ஆசை அல்லது இச்சை அதை வந்துட்டு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், இல்லைன்னா இங்கிலீஷ் டிசையர் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் வந்துட்டு ஒரு டெம்டேஷனை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எளிமையா வந்துட்டு புரிஞ்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, இதை வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்துட்டு எனக்கு கிரிக்கெட் பார்க்கறதோ இல்ல ஒரு நாடகம் பார்க்கறதோ, ஏதோ ஒரு பழைய காலத்துல கிறிஸ்துவுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆசைகள், அதை வந்து நான் விருப்பப்பட்டு செஞ்சிருப்பேன். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்ல சினிமா பார்க்கறது, பாட்டு கேட்கறது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனா நான் போய் யூடியூப்ல போய் எனக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் வந்து ப்ரௌஸ் பண்றேன். இப்போ ப்ரௌஸ் பண்றப்ப என்னுடைய பழைய வாழ்க்கைக்குரிய அந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு வருது. ஆட்டோமேட்டிக்கா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த இடத்துல வருது. அப்ப அந்த இடத்துலதான் வந்துட்டு சோதனைக்கு நான் வந்துட்டு உட்படுறேன். ஏன்னா அது என் கண்ணு பாக்குது, அதை போய் கிளிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் இன்னும் செயல்படுத்தல. ஆனா வந்து சோதனை வரதே வந்துட்டு பாவமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது பாவம் இல்லைன்னா வந்துட்டு நமக்கு வேதம் வந்து தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 4:15 வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமேன். இன்னொரு இடத்துல எபிரேயர்லயே வரும், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நம்மை போல வந்து எல்லா விதத்திலையும் அவர் வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனா அது வந்து ஜெயிச்சார். அவர் வந்து பாவமே செய்யலன்னு சொல்லிதான் வந்துட்டு இங்க வந்துட்டு வசனம் தெளிவா சொல்லி இருக்குது. அப்ப நமக்கு சோதனைங்கிறப்போ நம்மளுடைய ஆசைகள், அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதை வர்றப்போ வந்துட்டு நாம அதை எப்படி வந்துட்டு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நாம கத்துக்கிட்டோம்னாக்கா, அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நாம பாவத்துல விழுகிற வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ 2வது நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நாம அதை செயல்படுத்துறது மூலியமாக, யாக்கோபு 1:15 சொல்லுது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு தான் வந்து வசனம் நமக்கு வந்து சொல்லுது. அப்ப நமக்குள்ள அது ஒரு இருதயத்துக்குள்ள நமக்குள்ள அது ஒரு வலுவான ஒரு ஆசை, அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு வந்து அதன் மேல வந்து ரொம்ப பிடிப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கலாம். அதுக்கு யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனா வேதத்தின்படி அது தவறு அப்படிங்கிறது வந்துட்டு கர்த்தர் வந்து வசனத்தின் மூலியமாக நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதையும் மீறி நாம வந்து அந்த ஆசை, நமக்கு கிடைச்ச வாய்ப்பையும் பயன்படுத்தி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பதான் வந்துட்டு பாவம் வந்துட்டு அங்க வந்துட்டு உருவாகுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ல போட்டோம்னாக்க, பாவம் வந்துட்டு ஆசை, வாய்ப்பு, அதை வந்து செயல்படுத்துறோம். இதுதான் வந்துட்டு பாவத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம். 3வது நிலை பாத்தீங்கன்னாக்க, அந்த பாவம் வந்துட்டு வளர்ச்சி அடைந்து கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லியிருக்குது. ஏசாயா 59:2 வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமேன். ஆமேன். நாம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது வந்து ஒரு பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்கு நாம மனம் திரும்பாம மன்னிப்பு கேட்காம இருக்கிற சந்தர்ப்பத்துல நாம தேவனோடு நமக்கும் ஒரு பிரிவினை நாமளே வந்து உண்டாக்கிக்கிறோம். இந்த வசனத்தின்படி இது பூமிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு வாழ்றப்ப, ஏன்னா பாவம் முழு வளர்ச்சி அடைந்து மரணத்தை பிறப்பிக்குன்னு போட்டிருக்கு. அப்படி நம்ம வந்துட்டு அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம வந்துட்டு யாராவது வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு 2வது மரணம், நித்திய தண்டனை அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்ப நம்மளுடைய பாவங்கள், ஏதாவது ஒரு பாவத்துல நாம விழுகிறப்ப நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை வந்துட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயப்படுத்திக் கொள்ளணும் இந்த வசனத்தின் மூலியமாக. ஆனா அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்புறப்ப, அதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து முதல் காரியம் அவர் சொன்னது வந்துட்டு, மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கொள்கிறவர்கள் அவர்கள் அதுதான் வந்துட்டு முதல் உயிர் தெழுதல்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து தெளிவா சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-5 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆமேன். ஆமேன். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவரோட வந்து மறுரூபமாக்கப்படுகிறவர்கள், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எல்லோருக்குமே நடக்கிறது தான் வந்துட்டு முதலாம் உயிர்த்தெழுதல். ஆனா அவருடைய வருகையின் போது அவரோட எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் அனைவருமே வந்துட்டு நித்திய மரணத்துக்கு தான் போவார்கள். ஏன்னாக்கா அவங்க வந்துட்டு பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. ஏன்னா கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் வந்து மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப மரணம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆசை, அந்த தன்னுடைய மாம்ச இச்சை, அதை வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அதை செயல்படுத்தி பாவத்துல போய் விழுறோம். அந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு வந்து பெறாமல் இருக்கிறப்ப நித்திய மரணத்துக்குள்ள போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பாவம் வந்துட்டு தோன்றி அது வந்துட்டு எப்படி வந்து வலுவடைஞ்சு அது நித்திய மரணத்துக்கு கொண்டு போகுது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபை நாம வந்துட்டு இந்த அளவுக்கு, ஏன்னா அவர் கர்த்தர் முதல் வார்த்தையே வந்துட்டு கர்த்தர் எப்பேற்பட்டவர், கிருபை உள்ளவர். அவர் நமக்கு கிருபைங்கிறது நமக்கு இலவசமாக கொடுத்த அந்த ரட்சிப்பு.
அதை நாம வந்துட்டு அவ்வளவு எளிதாக நாம அசட்டை பண்ணுகிறவர்களாக இல்லாம அதை முழுமையாக உணர்ந்து அதை சிந்தித்து கொண்டே இருந்தோம்னாக்க நாம நித்திய ஜீவனுக்குள்ள போவோங்கிறது உறுதியாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த பாவத்தை வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு வெல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஆசை இச்சைகளை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மாற்றிதான் ஆகணும். அதனாலதான் ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் இருந்தானாக்கா பழைய மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான், அவன் வந்து புது சிருஷ்டின்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து சொல்லி கொடுக்குது. வாசிப்போம், இது எப்படி வந்து சாத்தியமாகும். ரோமர்ல 12 முதல் 2 வசனங்களை வாசி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். சோ நம்மளுடைய மனம் வந்துட்டு புதிதா மாறணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நம்மளால வந்து மாற்ற முடியும்? ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றப்ப எபிரேயர்ல 8வது அதிகாரத்திலையும் 10வது அதிகாரத்திலையும் நம்ம வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னா கர்த்தர் வந்துட்டு அவர் பண்ற 2ஆம் உடன்படிக்கையானது அவருடைய பிரமாணங்களை நம்மளுடைய இருதயத்துல எழுதி வைக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. சதையுள்ள இருதயத்துலதான் நமக்கு அவருடைய வார்த்தைகளை வந்துட்டு அவர் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி பிராக்டிக்கலா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அவருடைய வார்த்தைகளை வந்துட்டு படிக்கிறப்ப ஒன்றும் ஆகாது, படிச்சு அதை வந்து இருதயத்துல நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இருதயத்துல நிறுத்துறப்ப அதை வந்துட்டு என் மேல அன்பா இருந்தீங்கன்னாக்க என்ன நீங்க வந்துட்டு என் வசனத்தை கை கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம வந்து கர்த்தரை வந்துட்டு எப்படி ஆராதிக்கிறோம், நான் வந்து அவரை எப்படி நேசிக்கணும்னாக்க முழு இருதயத்தோடு நான் நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. முதலாம் ஏன்னா தேவன் ஒருவர்னு சொல்லி நாம வந்துட்டு அறிக்கை செய்யறோம், அவரை விசுவசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவரை எப்படி நாம வந்து ஆராதிக்கணும், அவரை முழு இருதயத்தோட தான் ஆராதிக்கணும். முழு இருதயத்தோட எப்படி ஆராதிக்க முடியும்? அவருடைய வார்த்தை நமக்கு முதல்ல வந்துட்டு நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். அது இருதயத்துக்குள்ள இருக்கிறப்ப மட்டும்தான் வந்துட்டு நாம வந்து கடைபிடிக்க முடியும். அதை கடைபிடிக்கிறப்ப வந்துட்டு இப்பிரபஞ்சத்திற்கு, ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு யார் வந்துட்டு அதிகாரியாக இருக்கிறான்? பிசாசானவன் அதிகாரியா இருக்கிறான். யாருக்கு அவன் அதிகாரியா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னாக்க யார் யார் எல்லாம் வந்துட்டு தேவன் மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்னு சொல்லி விசுவசிக்காம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் வந்து பிசாசானவன் அதிகாரியாக இருக்கிறான். ஆனா அவருடைய வார்த்தைக்கு கடைபிடித்து சாட்சி உடைய பிள்ளைகள் மேல அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா இதோ உலகத்தை நான் ஜெயிச்சுட்டேன், எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்துட்டு நமக்கு ஏசப்பா நீங்க ஞானஸ்தானம் எடுங்க, நீங்க பிசாசானவனும் அவனுடைய வல்லமையை எல்லாவற்றையுமே மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன். வியாதிகள் சுஸ்தமாகும், மரணம் அடைந்தவர்களை நீங்க உயிரோட கொண்டு வர முடியும். நீங்க ஏதாவது சாவுக்கு ஏதுவான எதையாவது நீங்க தெரியாம குடிச்சிட்டீங்கனாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா வந்துட்டு நாம இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சோம்னாக்க அந்த வசனம் வந்து நம்மளை வந்துட்டு கேட்ட வசனங்கள், படித்த வசனங்கள் பிரயோஜனம் இல்லாம போகும். ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு தெளிவா வந்துட்டு விசுவாசம் இருந்துச்சுனாக்கா அதை வந்து கிரிகைகளை காட்டணும். கிரிகைகளை காட்டலைன்னா அது செத்த விசுவாசம். ஏன்னா கர்த்தர் மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்பொழுது நான் விசுவாசத்தை காண்பேன்னு சொல்றப்ப கர்த்தருடைய வசனம் என் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு, அதை நான் செயல்படுத்தாம இருந்தேனாக்க அவர் வர அன்னைக்கு நாம கைவிடப்படுவோம். ஸோ இதை நாம வந்து முதல்ல வந்துட்டு தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசை இச்சைகளை கண்டிப்பா வந்து மாத்தி தான் ஆகணும். கர்த்தரை நான் வந்து ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் இஷ்டத்துக்கு ஏன் ஆசைக்கு இணங்க வந்து கர்த்தரை இணங்க வைக்க முடியாது. ஏன்னா ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானாக்க அவன் வந்து புது சிருஷ்டியா தான் மாறி ஆகணும். ஏன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்திருக்காரு, புதிய ஏற்பாட்டுல நமக்கு பவுல் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்க. நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து சபையில இருக்கிறப்ப நம்மளை சபையில வழி நடத்துறவங்க இல்ல நம்மளுடைய சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய சாட்சிகளை நம்ம கூட வந்து பகிர்ந்து கொள்றப்ப நமக்கும் அதே போல கர்த்தர், ஏன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கர்த்தர் வந்து சாட்சிகளை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்ப நீங்க வந்துட்டு உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்றப்ப அந்த சாட்சிகள் வந்துட்டு நம்மளுடைய நடக்கையின் மூலியமாக நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறப்ப மற்றவர்கள் நம்மளை குறித்து உங்களை குறித்து வந்து கண்டிப்பா வந்துட்டு சாட்சி சொல்லுவாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வாசிப்போமே சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமேன். ஆமென். அப்ப நம்மளுடைய ஆசை இச்சைகளை வந்து மாற்றணும்னாக்கா அவருடைய வார்த்தையை நாம இருதயத்துல வைக்கணும். இதுதான் வந்து தாவீது வந்து தான் சங்கீதத்துல சங்கீதம் 119 நம்ம முழுக்க வாசிச்சு பார்த்தோம்னாக்க அதுல அவருடைய வார்த்தைகளை குறிச்சுதான் முழுக்க முழுக்க அந்த 176 வசனங்களும் சொல்லியிருக்கும். அப்ப எப்படி வந்துட்டு அவருடைய வார்த்தை வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற இச்சைகளை ஆசைகளை வந்துட்டு எப்படி மாற்றுங்கிறதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதை வந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம எந்த அளவுக்கு அதிகமாக நாம வந்து படிக்கிறோமோ அப்பதான் வந்துட்டு அது நமக்குள்ள போய் நம்ம இருதயத்துக்குள்ள போய் நம்மளுடைய சிந்தனைகளை அடிப்படையாக மாற்றும். பாவம் செய்யாதபடிக்க அந்த சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய எல்லா வலிமையும் கர்த்தர் வந்துட்டு அவருடைய ஆவியினாலே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 116 12-14 வரைக்கும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் நம்மளுடைய ஆசை இச்சைகளை எப்படி மாற்றும்னு பார்த்தோம்னா கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம எப்பொழுதுமே அவருடைய அன்பு என்ன, நாம வந்து எதையுமே கர்த்தர்கிட்ட கேட்கல. அவர் வந்து நம்ம மேல அன்பை வச்சு நமக்கு பாவத்துல இருந்து முழு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நாம வந்து பாவத்துல நிலைச்சு நிக்கிறப்ப நமக்கு ஏதாவது இன்னமும் சில பேர்த்துக்கு நமக்குள்ள வந்துட்டு கர்த்தருக்குள்ள இருந்தாலும் நமக்குள்ள இன்னமும் சில உபத்திரவங்கள், நோய்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு அடிப்படையா வசனத்தின்படி பார்த்தோம்னாக்க எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் வந்து பாவம். அந்த பாவத்துல வந்துட்டு நாம வந்து விடுதலை ஆகாம இருக்கிறதும் ஒரு காரணம் சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. சோ கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் எனக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளே, அவரோட நான் வந்துட்டு கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அவரோட வந்து நான் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நான் மாற்றிக்கொள்வேன். நான் வந்து எல்லாற்றையுமே பாவமான காரியங்கள்ல இருந்து முழுமையாக மனம் திரும்பி அதை விடுதலை பெறப்ப நான் கர்த்தரை விசுவசிக்கிறவன் கண்டிப்பா வந்துட்டு விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன்னு சொல்றப்ப மற்றவர்களுக்கும் போய் அவரை பத்தி அவர் என்னென்ன காரியங்கள் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் அவர்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சுவிசேஷமா நாம அறிவிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். சங்கீதம் 119:104 வாசிப்போம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமேன். ஆமேன். அப்ப நம்ம அவருடைய கட்டளைகளை படிக்கதான் வந்துட்டு எது வந்துட்டு நம்மளை வந்துட்டு நன்மை எது, தீமை எது நமக்கு வந்துட்டு ஜீவனை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நாம முழுக்க தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு பாவமான வழிகள், பொய்யான வழிகள் எதுவோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டு விடணும். அதை விட்டு விடுறப்ப எல்லா விதமான ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. ஏன்னா சங்கீதம் வந்து முதல் அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை பார்த்தோம்னாக்க இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருந்தோம்னாக்கா அவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்து கர்த்தருக்குள்ள இருந்தும் நமக்கு அது வாய்க்காம இருக்குதுனாக்க அப்ப நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். கர்த்தர் வந்துட்டு நமக்குள்ளாக நம்மளுடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் வந்து அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக தான் இருக்கிறார். ஆனா நம்மளுடைய ஆசைகள் இச்சைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய சித்தத்துக்கு நேரா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நமக்கு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய ஆசைகள் மூலியமாக நமக்கு சோதனை வருது. அந்த சோதனைங்கிறது ஆசை வாய்ப்புன்னு தான் சொல்றோம். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்துட்டு அந்த சோதனையை நான் மேற்கொள்ள முடியல அப்படிங்கிறப்ப கர்த்தர் வந்துட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. மத்தேயுல 6:13 வாசிப்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமேன். இன்னொரு இடத்துலயும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு கெத்செமனி தோட்டத்துல இருக்கிறப்ப தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. சோதனை கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வரும். சோதனையை வந்துட்டு யாருக்குமே வராதுன்னு எங்கேயுமே பைபிள் வந்து சொல்லல. சோதனை வரும். சோதனை வரப்ப அந்த சோதனையிலிருந்து நீங்க வந்துட்டு ஜெயிக்க முடியலனாலும் நீங்க அதுக்காக வெளித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி உற்சாகமானதுதான், மாம்சம் பலவீனமானது. அப்ப நம்மளுடைய மாம்சத்துல தான் ஆசை இச்சைகள் எல்லாமே இருக்குது. அது பலவீனம் உள்ளதா தான் இருக்குது. அது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தான் அது செய்யுது. அப்ப நாம அதுல இருந்து வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்னாக்க
நான் வந்துட்டு கண்டிப்பா கர்த்தர்ட்ட உதவி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஜெபத்துல நாம வந்து அவருக்கு சித்தமான ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா, ஏசப்பா நான் வந்து பாவத்துல விழாதபடி இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நம்மளுடைய பலவீனங்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து ஒப்புவிச்சு, எனக்கு இந்த பொய் சொல்றதுலயோ, இல்ல கெட்ட வார்த்தை பேசுறதுலயோ, இல்ல வந்துட்டு சினிமா பார்க்கறதுலயோ, படம் பார்க்கறதுலயோ, பொழுதுபோக்குலயோ, ஏதாவது ஒரு இதுல வந்துட்டு இல்ல குறை சொல்வதிலயோ, இல்ல மற்றவர்களை குறித்து நான் குறையா பேசுறதையோ, புரணி பேசுறதுலயோ, ஏதாவது ஒரு இதுல பலவீனத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னால வந்து முழுமையாக அதுல இருந்து விடுதலை பெற முடியல. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு நம்ம அவருடைய வசனத்தை வச்சு நாம அவர்கிட்ட ஜெபம் பண்றப்ப, கண்டிப்பா கர்த்தர் வந்து அதுக்கு சித்தமான ஜெபம். அதுக்கு நாம ஒத்துழைக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு வந்துட்டு எப்படி ஒத்துழைக்க முடியும்னாக்கா அவருடைய வசனத்தை படிச்சு. ஏன்னா சங்கீதம் 101 3-4 வசனங்களை, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவைகளை அறிய மாட்டேன். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நாம வந்து படிக்கிறப்ப, ஓகே இந்த வசனம்லாம் இப்படி சொல்லி இருக்குது, இதன்படி நான் செய்யணும்னு சொல்லி எனக்கு வந்துட்டு உணர்வு வரணும். அது நமக்கு தான் கர்த்தர் வந்து எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நன்மையான காரியங்களை எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. மோசே எப்படி வந்துட்டு அவர் மரணம் அடையறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், நீங்க வந்து ஜீவனை தான் வந்து தெரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாவம் செய்யக்கூடிய சூழல்கள் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பழகுறவங்க மூலியமாகவும் வரும். சோ இததான் வந்து 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்ப நாம வந்து யார் கூட பேசுறோம், யாரோட தொடர்பு வச்சுக்கிறோம், அவங்க கூட எவ்வளவு மணி நேரம் செய்யறோம், அதன் மூலியமாக நாம வந்து பாவத்துல விழுவதற்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் வருதுனாக்க, அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படாதபடிக்கு அவர்களை விட்டு நீங்க விலகணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்களும் கர்த்தருக்குள்ள இல்லாதவங்களா இருந்தாங்கனாக்கா நம்ம வந்து விலகிதான் ஆகணும். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து பாவத்துல விழுறப்ப நாம வந்து அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை வச்சு அவங்களுக்கு புத்தி சொல்ற பிள்ளைகளாக நாம பழக வேண்டும். இன்னமும் வந்துட்டு என் வாழ்க்கையில வந்துட்டு பாவத்துல சில காரியங்களை விட முடியல அப்படிங்கிறப்ப வந்துட்டு நாம வந்து அடுத்தது காரியம் வந்துட்டு இச்சை அடக்கத்தை வந்துட்டு நாம பிராக்டிஸ் பண்ணணும். அனுதினமும் பயிற்சி செய்ய வேண்டும். சுய கட்டுப்பாட்டை அல்லது இச்சை அடக்கத்தை இதை வந்து நாம பயிற்சி செய்யற பொழுதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆசைகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த இச்சை அடக்கத்துக்குரிய வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா ஆவியின் கனியிலே வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கலாத்தியர்ல 5:22-23 சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நமக்கு மீதி அந்த 8 கனிகள் இருந்தும் அந்த இச்சை அடக்கத்தை நாம வந்து அனுதினமும் நம்ம வாழ்க்கையில வந்து பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டோம்னாக்க நம்ம வந்து பாவத்துல இருந்து வெளியில வரவே முடியாதுங்கிறது தான் வந்துட்டு இந்த வசனத்தின் மூலியமா தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நாம வந்துட்டு இச்சை அடக்கத்தை வந்து வெளியில வரணும்னாக்க கர்த்தர் அதுக்கு உண்டான எல்லா பலத்தையும் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அப்போஸ்தலர்ல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப வந்துட்டு 2:39 சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி, அப்போஸ்தலர் 5:32 சொல்லுது, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரில்ன பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருனாக்க நீங்கள் பலன் அடைந்து கொள்வீர்கள். எல்லா ஆவிக்குரிய எல்லா பலத்தையும், மாமிசத்துக்குரிய இச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய எல்லா பலத்தையும் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்ப அது உங்களை வழி நடத்துவாரு. எப்ப வழி நடத்துவார்னா நாம கீழ்ப்படுகிற பொழுதுதான். அந்த கீழ்ப்படிதல் அவருடைய வசனத்தை நாம கேட்கணும், இல்ல படிக்கணும். படிச்சு கேட்டு உணர்வடைஞ்சு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்ப எபேசியர்ல 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்ப நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்குது அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் வந்துட்டு என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் பலப்படணும் அப்படின்னாக்க கர்த்தருடைய வசனம் எனக்கு வந்துட்டு அனுதினம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறப்ப நாம வந்து தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுதுதான் வந்துட்டு மாம்சத்துக்குரிய காரியங்களை வந்துட்டு நாம விட்டு விலக முடியும். வாசிப்போமே ரோமர்ல 8வது அதிகாரத்துல 12-13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமேன். ஆமேன்.
இப்ப ஏசப்பா நமக்குள்ள வந்திருக்கிறாரு, நம்மளுடைய இருதயத்துல அவர் வாசம் பண்றாரு. அப்ப நம்ம இன்னமும் வந்துட்டு மாம்சத்துக்கு கடனாளிகளாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் மட்டும்தான் நாம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நித்திய ஜீவன்கிறது வந்து பின்னாடி இயேசு கிறிஸ்து வர்ற அன்னைக்கு நடக்கிற காரியம்தான். அதுதான் அவர் வர்ற அன்னைக்கு தான் எல்லோருமே மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆனா அது வரைக்கும் நாம வந்து நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்குள்ள வந்துட்டாருனாக்க நாம நித்திய ஜீவனுக்குள்ள இந்த பூமிக்குரிய மாமிசத்துல வந்து நித்திய ஜீவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய எல்லா நடக்கைகளும் நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து நமக்கு வந்து நித்திய கட்டளையாகவே கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே வந்து சாத்தியமாகிறது ஒரே ஒரு காரியம் வந்து விசுவாசம் ஒன்று மட்டும்தான். ஏன்னா விசுவாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்கதரிசிகளும் சரி, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சீஷர்கள் எல்லோருமே வந்துட்டு விசுவாசத்தினால மட்டும்தான் வந்து எல்லா காரியத்தையுமே அவர்கள் வந்து செய்தார்கள். பவுல் பாத்தீங்கன்னாக்க கர்த்தரோட வந்துட்டு அவர் வந்துட்டு முகமுகமா அவர் வந்து பார்த்து அவர் கூட வந்துட்டு எதையுமே அவர் வந்து கத்துக்கல மற்ற அப்போஸ்தலர்கள் மாதிரி. ஆனா அவர் வந்துட்டு அவருடைய ஆவியினால எனக்கு வந்து கலாத்தியர்ல வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க எனக்கு கர்த்தர் தான் நேருடைய அவருடைய ஆவியினால எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னாரு. அந்த சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களையும் நமக்கு வந்து நிரூபங்கள்லாம் வந்து பவுல் வந்து எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அதை வந்துட்டு அங்கீகரிக்கிறாரு. பின்னாடி வந்துட்டு பேதுரு வந்துட்டு நம்முடைய சகோதரனாகிய பவுல் வந்துட்டு கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து சிலர் வந்துட்டு புரட்டுகிறார்கள், கல்லாதவர்களும் அதுல வந்துட்டு அவங்க வந்து வசனத்துல பலப்படாதவர்களும் அதை புரட்டுகிறார்கள் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்துட்டு பவுலை கொண்டு கர்த்தர் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு. ஏன்னா பவுல் வந்து கர்த்தர் வந்து முகமுகமா பார்க்கல பேதுரு மாதிரி. அதே போலதான் இன்னைக்கு நாமும் அவருடைய ஆவியை பெற்று கொண்டு இருக்கிறோம். சோ இதுதான் வந்து பிலிப்பியர்ல 2:12-13 வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமேன். இப்ப கர்த்தர் வந்துட்டு அவரு நமக்குள்ளதான் இருக்கிறாரு, அந்த சிந்தை இருக்கணும். ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, பிலிப்பியரை பார்த்தா அவங்க பிலிப்பியருக்கு வந்துட்டு நான் உங்க கூட இருக்கிறப்ப மட்டும் கிடையாதுப்பா நீங்க ஒழுங்கா இருக்கிறது, நான் உங்க கூட இல்லைனாலும் சரி, நீங்க வந்துட்டு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்க அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்க வந்து தேவனுடைய வசனத்திற்கு கொண்டு அவர் என்னென்ன கத்துக் கொடுத்திருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ, நான் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி நடந்துகிட்டனோ, என்னுடைய ஒழுங்கான நடக்கைகளை பார்த்திருக்கீங்க, அதே போல நீங்களும் நடந்து கொள்ளுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுடைய ரட்சிப்பு வந்துட்டு நிறைவேறும். நீங்க அப்படி அவருடைய வார்த்தைகளை நீங்க வந்துட்டு சரியான விதத்துல கை கொண்டு வந்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு அவருக்கு சித்தமான காரியத்தையும் விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களுக்குள்ள வந்துட்டு உண்டாக்குவாரு. அப்பதான் நாம வந்து கர்த்தருக்கு உண்மையா வந்துட்டு ஊழியம் பார்க்கவே முடியும். 1 கொரிந்தியர்ல 10:13 வாசி. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல இருந்து பார்த்தோம்னாக்க நம்ம யாருமே வந்துட்டு எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்ல முடியாது. கண்டிப்பா சோதனைகள் நமக்கு வெவ்வேறு ரூபத்துல வந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் வந்துட்டு நம்மளுடைய பழைய மனுஷன், நம்மளுடைய பழைய வாழ்க்கையில இருந்த சில சம்பவங்கள் நமக்கு இன்னமும் வந்து ஞாபகத்துல வரலாம். இன்னும் அதை வந்துட்டு அதுல ஒரு பிடிப்பு கூட இன்னமும் நம்மளை அறியாமல கூட இருக்கலாம். அதுதான் வந்துட்டு மார்க்ல 7வது அதிகாரத்துல நம்ம வந்து பார்த்தோம், 21-23 வரைக்கும் பார்த்தோம். இது எல்லாம் உங்க பாவமான காரியங்கள் உங்களுக்குள்ளாதான் இருக்குது. அது எல்லாத்தையுமே அது வந்து சோதனை. ஏன்னா அது பிசாசானவனுக்கு நன்றாகவே தெரியும் நம்மளுடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவன் நம்மளை எப்படி வழி நடத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்மளுடைய வரலாறு அனைத்துமே தெரியும். அப்ப அதுல நாம ஏதாவது ஒரு காரியத்துல நாம இடம் கொடுக்குறோமா, நம்மளுடைய செய்கைகளை எப்பொழுதுமே அவன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா நம்மளை சுத்தி கொண்டே இருக்கிறான், அவனும் ஆவியாக தான் இருக்கிறான். அப்ப நாம அதுக்கு ஏதாவது வந்துட்டு அந்த ஒரு சோதனைக்கு அது நம்மளுடைய ஆசைக்கு இச்சைகளுக்கு எதுக்காவது நம்ம வந்து தீனி போடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோமா அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னாக்க அவன் அதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி அதை வந்து நம்ம வந்து பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பிசாசானவன் செய்வான்.
அப்ப அதனால வந்து நம்ம வந்து சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு வந்து இந்த சோதனை வந்தனாலதான் நான் வந்து பாவத்துல விழுந்தேன். இல்ல அவங்க வந்துட்டு ஏன்னா கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இடறல் வரதான் செய்யும். ஆனா வந்துட்டு இடர்கள் எவர்கள் மூலியமாக வருதோ அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நாம வந்துட்டு அந்த இடர்கள் மூலியமாக பாவம் செஞ்சோம்னாலும் நமக்கும் ஐயோ தான். அப்ப இதெல்லாம் நாம வந்துட்டு பாவத்தை மேற்கொள்ளணும்னாக்க ஒண்ணு அவரை குறிச்சு அவருடைய வார்த்தைகளை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கணும். அது மட்டுமே வந்துட்டு போதாது. நாம எல்லாத்தையுமே வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுன்னா எப்படி அப்படின்னாக்க கர்த்தருக்கு எப்பொழுதும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த ஊழியத்துல முதல் காரியமா பாத்தீங்கன்னா அவரை குறித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக சொல்லி கொடுக்கறது. அதை எப்படி சொல்லி கொடுக்க முடியும்னாக்க நான் என் வீட்டுக்குள்ள வந்து சுவிசேஷத்தின்படி என்னுடைய மனைவி பிள்ளைகள் முதல்ல நான் வந்து கரெக்டா இருக்கிறேனா அப்படிங்கிறத நாமே நிதானிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி பிள்ளைகள் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, கணவன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வசனத்தை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ற பிள்ளைகளாக இருக்கணும். அதே போல நாம சபை கூடுகைக்கு நாம வரப்ப சபை கூடுகையில வந்துட்டு நடக்கும் காரியங்களை என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவர்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு சகோதரிகளும் என்னென்ன மாதிரி அவங்க சாட்சிகளை பகிர்ந்து கொள்றாங்க, வசனத்தை கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி வந்துட்டு மேற்கொண்டு வராங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்துட்டு நாம வந்து கலந்து ஆலோசிச்சு அதை கத்துக்கிடுறப்ப, ஏன்னா கர்த்தர் தான் நமக்குள்ளாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதே போல் நமக்குள்ள இருந்து போதிக்கிறாருன்னா மற்ற சகோதரர்கள் மூலியமாக கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் மூலியமாக நமக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு போதிக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு பாவத்துல வந்துட்டு பிளான் பண்ணி செய்யறோமா இல்ல யதார்த்தமா போய் விழுகிறோமா அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸாம்பிள் தெரியும். பேதுரு, யூதாஸ் வந்து மனம் திரும்புறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லாம போச்சு. அதனால அவன் வந்து நித்திய மரணத்துக்கு போயிட்டான். ஆனா பேதுரு வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டதுனால அவன் வந்து கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அவன் வந்து சாட்சியா இருந்து பேதுருக்கு எப்பேற்பட்ட மரணம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம வரலாறுல போய் பார்த்தோம்னா தெரியும். அப்ப கர்த்தருக்கு வந்துட்டு உண்மையாக இருக்கிறான். ஆனா நாம வந்து பாவத்திலே நிலைத்திருந்தோம்னால் அப்ப நாம இன்னும் அதிகமான பிரச்சனைக்குள்ள போவோம்னு சொல்லி இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எபிரேயர்ல 3வது அதிகாரத்துல 12-14 வரைக்கும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமேன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமேன். சகோதரரை, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நாம ஆரம்பத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து கடைசி வரைக்கும் அதை வந்துட்டு நிலைச்சு நிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு ஏதாவது இடைப்பட்ட நேரங்கள்ல வந்துட்டு அவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவோ இல்ல அவருடைய வசனத்தை தெரிஞ்சு கொண்டு அதன்படி நாம வந்துட்டு செய்யாம இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்துட்டு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிறோம். ஆனா கிரியைகளை வந்துட்டு அதை செயல்படுத்தலைன்னா நமக்குள்ளே வந்து ஒரு அவிவிசுவாசத்தை வளர்த்துக்கிட்டே வரோங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். அப்ப நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்று கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லிட்டாரு. நம்ம ஆரம்பத்துல எப்படி வந்து நம்பிக்கை கொண்டு வந்தோம், என்னுடைய பாவத்துக்கு கர்த்தர் தான் வந்துட்டு இரட்சகர், அவர் தான் என் பாவத்துக்கு பலி செலுத்திட்டாரு. அப்ப நாம என்ன பண்றோம், அந்த முதல்ல அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றது முன்னாடி ஞானஸ்தானத்துக்கு அந்த நேரத்துல நம்ம எல்லா பாவங்களையும் அவர்கிட்ட அறிக்கையிட்டு யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவர்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு யாருடன் ஒப்புரவாக வேண்டுமோ அது எல்லா காரியத்தையுமே நாம வந்து பண்ணி அந்த ஆரம்பத்துல அந்த நம்பிக்கையை வந்துட்டு கொண்டோம். அதே நம்பிக்கையை கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு நாம நம்ம சுய புத்தியின் மேல எப்பொழுதுமே சாகிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கா அதை நாம வந்து கடைசி வரைக்கும் நம்மளால வந்து அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ள முடியாதுன்னு தான் வசனம் தெளிவாக சொல்லுது. அப்ப அதுக்கு நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்கள்ல அவருடைய வசனத்துல வந்துட்டு அவிவிசுவாசம் பற்றி கொண்டு இருந்தால், ஏன்னா அது வந்துட்டு கண்டினியூஸா இருந்துச்சுனாக்கா ஏதாவது ஒரு காரியத்துல அப்ப நம்ம உணர்வு அடையணும்னு தான் வந்து கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துல கர்த்தர் அதை வந்துட்டு தெளிவா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அவங்களுக்கு புரிகிற விதத்துல நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறப்ப அது தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. அப்படியுமே நமக்கு அது புரியலைனாக்க கர்த்தர்ட்ட ஜெபத்துல போய் கேட்டு, ஏசப்பா எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும், எனக்கு இந்த அவிவிசுவாசத்தை என்னை விட்டு நீங்குங்கன்னு வந்துட்டு
நமக்கு வந்து வசனத்துல ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம். ஏன்னா கர்த்தர் வந்து அந்த மறுரூபம் ஆகி அந்த மலையிலிருந்து கீழே வரப்ப ஒரு அப்பா வந்துட்டு தான் பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வியாதி இருக்கு, அவனை பிசாசு பிடிக்குது, நீ விசுவசிச்சா கூடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நான் விசுவசிக்கிறேன், ஆனா என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கிறதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து அவர் ஜெபம் பண்ணி கேட்கிறாரு. கர்த்தர் அந்த இடத்துல வந்துட்டு முழு விடுதலையை கொடுக்கிறாரு. அதே போல நாமளும் ஏதாவது ஒரு காரியத்துல அவிவிசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுனாக்க கர்த்தர்ட்ட போய் நாம வந்துட்டு அந்த பலவீனத்தை குறித்து அவருடைய ஜெபத்துல வச்சு முழு விடுதலையை வந்துட்டு பெற்றுக்கொள்வோம். அடுத்து வந்து கலாத்தியர்ல 6வது அதிகாரத்துல 7-9 வரைக்கும் உள்ள வசனத்தை இருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறப்ப மோசம் போயிடாதீங்கன்னு தான் சொல்றாரு. அப்ப நீங்க வந்து மாம்சத்துக்காக நீங்க விதைக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு ஆவிக்குரிய காரியத்துக்காக நீங்க செயல்படுறீங்களா அப்படிங்கிறத நம்ம நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறோம், மீதி ஒரு 16-15 மணி நேரம் இருக்கு. இந்த 15 மணி நேரத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு வேலை பார்க்க தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அவங்க வேலைக்குரிய நேரத்தை போக மீதி இருக்கிற நேரத்தை நாம மாமிசத்துக்குரிய காரியத்துக்காக நாம வந்துட்டு செயல்படுறோமா, இல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம வந்து செயல்படுகிறோமா அப்படிங்கிறத நிதானிச்சு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்ப நன்மைனா என்ன? பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாம இருக்கணும்னாக்க கர்த்தருக்கு ஊழியம் வந்து பார்த்தா மட்டும்தான் அது முடியும். ஏன்னா கர்த்தருக்கு ஊழியம் பார்க்கறது எல்லாருமே இன்னைக்கு உலகத்துல அதிகம் பேர் சொல்றாங்க, நாங்க கர்த்தருக்கு ஊழியம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை தான் செய்யறாங்க. ஆனா கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து சுவிசேஷத்தை போய் சொல்லணும்னாக்கா அதை முதல்ல நீங்க கை கொள்ளுங்கன்னு சொல்றாரு. கை கொள்ளுன்னு சொன்னாதான் வந்துட்டு நீங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவனா இருப்பீங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து யோவான் ஸ்நானனோட நீங்க பெரிய ஆளா தான் இருப்பீங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்துல, யார் வந்து வசனத்தை கை கொள்றாங்களோ. அப்ப நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால், நாம முடிவு பரியந்தமும் நாம வந்து உறுதியாக விசுவாசத்துல இருந்தோம்னாக்க, விசுவாசம்னா அதோட கிரிகைகள்ல இருந்தோம்னாக்க, நாம ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய 2ஆம் வருகை மிகவும் சமீபமாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்க அட்டன் பண்ற எல்லோருக்குமே தெரியும். அதற்குண்டான சாட்சி வசனங்களை வந்து சகோதரர் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல என்னென்ன நடந்து கொண்டு இருக்குது அது வசனத்தோட கர்த்தர் அழகா நமக்கு ஒப்பிட்டு வரலாறுலையும் காமிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தையும் காண்பிச்சிருக்காரு. அதே போல இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏன்னா ஒவ்வொரு ப்ராஃபஸியும் தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது அவைகளை வந்து நீங்க வந்து நடந்துருச்சுனாக்க நீங்க இன்னும் விசுவாசத்துல இன்னும் உறுதியாக இருங்க அப்படின்னா கர்த்தர் உறுதியாக இருந்தோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு அவருடைய வருகையின் போது நாம எல்லோருமே மறுரூபமாக்கப்படும். யாக்கோப்ல 1:12 சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கப்ப சோதனையை நாம வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா நமக்கு சோதனைகள் நமக்கு எண்ணத்தின் மூலியமாக தான் முதல்ல வரும். அந்த எண்ணம் வந்துட்டு நாம செயல்பாட்டுக்கு எப்ப கொண்டு போறோமோ அதுதான் வந்து பாவத்துக்கு வந்து போகுது. நம்ம எண்ணத்துல இருந்து நாம விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்கு அவருடைய வார்த்தைகள் உள்ள இருந்துச்சுனாக்க அந்த எல்லா எண்ணங்களையும் நாம வந்து கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக தான் இருக்கும். 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல 5வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு வருகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தணும். கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துறோம்னாக்கா அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்துச்சுனாக்க நமக்கு பாவம் நன்மை எது தீமை எதுன்னு நமக்கு தெரியும். இது ரெண்டையும் நாம வந்துட்டு நன்மை எது தீமை எது நம்ம ஆத்துவா நமக்கு சொல்லி கொடுக்குறப்ப வந்துட்டு அதை நாம எந்த பக்கத்து நாம நன்மையை பிடிக்கிறோமா தீமையை செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் கண்டிப்பா நம்ம அவருடைய வருகையின் போது இங்க இருக்கிற எல்லோருமே இன்னும் யாரெல்லாம் கர்த்தர் மேல இன்னும் வாஞ்சையாக இருந்து அவருக்காக ஊழியம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய வருகையின் போது நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம பரிசுத்தத்தை நோக்கி அதை குறித்த சிந்தையோடு இருக்கிறப்ப நம்ம பாவத்துல விழுவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே போகும். ஸோ நம்ம எல்லோருமே அவருடைய வருகையில கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லிட்டு இந்த பைபிள் ஸ்டடியை இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீங்க வந்துட்டு தெரிந்து கொண்டு அழைத்து எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா எசப்பா, இதோ இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி பிள்ளைகளையுமே அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா அப்பா, உங்களுடைய அன்பை குறித்து நீங்க வந்துட்டு நாங்க கேட்காம எங்களுக்கு நீங்க வந்து அன்பு செய்யறீங்கப்பா. அந்த அன்புக்கு நாங்கள் வந்து என்றென்றைக்குமே வந்து பிரதிபலனா வந்துட்டு உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கப்பா. அதை நாங்க வந்துட்டு உங்களுடைய வார்த்தைகளை விசுவசித்து அதை உறுதியாக பற்றி கொண்டு அதிலே நாங்கள் நிலைத்திருந்து அதுல நாங்க எந்த விதத்திலையும் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் வந்து பேசாமல் அதற்கு எதிராக செயல்படாமல் இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க உங்க இடத்துல இந்த நேரத்துல ஜெபிக்கிறோமாப்பா. இயேசுவே, எங்களுக்குள்ள வந்து அநேக பலவீனங்கள் இருக்குதப்பா. அந்த எல்லா பலவீனங்களையும் நாங்க வந்துட்டு மேற்கொள்வதற்கு நீர் உம்முடைய ஆவியினாலே எங்களை வந்து வழிநடத்துறீங்கப்பா. அதற்கு நாங்கள் வந்து எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீங்க வந்து மாற்றி எங்களை வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோமாப்பா. ஏசப்பா, நாங்க உங்களை விசுவசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்களுடைய காரியத்துல கர்த்தருக்கு பிரியமான காரியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த காரியத்துல நாங்கள் ஏதாவது ஒரு மாம்சமான காரியங்கள்ல வந்துட்டு இழுக்கப்பட்டு நாங்க உமக்கு சுத்தமான காரியங்களை நாங்க செய்யாம இருந்த எல்லா தருணத்திற்காகவும் இந்த நேரத்துல நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய சரீரத்துல ஏதாவது வியாதிகள்ல எங்களுக்கு வந்துட்டு சோர்வு ஏற்படுதுப்பா. அப்பா, அந்த சோர்வை எல்லாம் நீங்க வந்துட்டு நீக்கி போடுவதற்கு உம்முடைய சரீரத்தினாலே எங்களுக்காக நீங்க வந்து ஏற்கனவே காயப்பட்டு நம்முடைய தழும்புகளால் நாங்கள் எல்லோருமே சுகமாயிட்டோம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதை நாங்க முழுமையாக விசுவசிக்கிறோமாப்பா. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு வியாதி இருந்தாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பலவீனங்களை கொடுக்கிற எல்லா அசுத்தாவின் பிசாசின் கிரைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். அப்பா தகப்பனே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நாங்க முழுமையாக விசுவசிச்சு அதை நாங்க ஏதாவது ஒரு சோதனைக்கு உள்ளாகும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லா அறிவையும் ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நாங்கள் எப்பொழுதுமே உணர்வுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்குள்ள வந்து உணர்வுள்ள பிள்ளைகளாக, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.